வணக்கம். எல்லோரும் நலமா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆதரவு கொடுக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. கமெண்ட்டில் போடுற கருத்துக்கும் லைக் பண்ணுற அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. ஸ்டோரி தினமும் ரைட் பண்ணி ரெக்கார்ட் பண்ண டைம் ஆகுது. அதனால் தினமும் போடாததுக்கு மன்னிக்கவும். நீங்கள் கொடுக்குற ஊக்கம்தான் என்னை தொடர்ந்து பதிவு போட வைக்கிறது. பார்க்கும் கேட்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. உங்கள் ஆதரவை தொடருங்கள். நம்ம சேனலை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள் செல்வோம். 2-3 வாரங்கள் சென்றது. தேவியின் உடலில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை. தேவை மிகுந்த அன்போடு கவனித்து கொண்டாள் நித்யா. அவர்கள் வீட்டிலேயே தேவைப்படும் போது டாக்டர் கார்த்தி வந்து பார்த்துவிட்டு சென்றான். தீபக்கின் திருமணத்திற்கு 4 நாட்களே இருந்தது. அதனால் அனைத்து சொந்தங்களும் வந்திருந்தனர். அமர்நாத் தனது சொத்துக்களை சமமாக 3 மகன்களுக்கும் பிரித்து கொடுத்து இருக்கும் வீட்டை குடும்பம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று தனது மகன்கள் 3 பேர் பெயரிலும் எழுதி வைத்திருந்தார். நர்மதாவிற்கு தனது அண்ணன் மகளை தேவிற்கு திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஆசை. அமர்நாத் தனது தங்கையின் மற்றொரு மகளை மணமுடித்தால் குடும்பம் பிரியாது, ஒற்றுமையாக இருக்கும் என்று அவருக்கு ஆசை. மேனகா தனது தங்கை வந்தால் சொத்தும் வீட்டில் தனது ஆதிக்கத்தை பலப்படுத்தலாம் என்ற அவளது ஆசை. தேவிற்கு வர்ஷாவை திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஆசை. அவரவர் எண்ணங்களில் திடமாக இருந்தார்கள். ஏய் நித்யா, என்னடி பண்ற? இருங்க தேவ், துணியெல்லாம் மடித்து வச்சிட்டு வந்துறேன் என்றாள். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், கிட்ட வந்து உட்காரு என்றான். அவன் கூறியதும் அவனின் அருகில் வந்து அமர்ந்தாள். என்ன தேவ் என்றாள். அவன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். என்ன என்று நித்யா அவளது புருவத்தை தூக்கியதும், ஏண்டி கொஞ்சமாவது உனக்கு என் மேலே இறக்கம் இருக்காடி? அடிப்பட்டு இத்தனை நாள் ஆச்சே, என் வலிக்கு மருந்து கொடுத்தியாடி என்று தேவ் அவளை சிரித்து கொண்டே பார்க்க அவள் வெட்க புன்னகையுடன் அதுக்கு வேற ஆளை பாருங்க என்றான். நான் ஏண்டி வேற ஆளை பார்க்கணும்? அதுக்கு தான் நீ இருக்கியே என் அழகி என்றான். எப்பா, என்னால் முடியல என்று அவள் கூறியதும், சொல்லிடி எங்கே முடியல, நான் அமுக்கி விடுறேன். என்ன இந்த ஒரு கையை வச்சுக்கிட்டா? அதான் கையில் அடிபட்டு இருக்குல்ல, சும்மா இருங்க. ஏய், உனக்கு இந்த ஒரு கை போதும்படி உன்னை சமாளிக்க. ஏதோ போனால் போகுதுன்னு சாஃப்டாக உன்னை ஹேண்டில் பண்ணுறேன். என் ஃபுல் ஃபோர்ஸ் எல்லாம் உன்னால் தாங்க முடியாது. ஏதோ சின்ன பொண்ணாயிருக்கேன்னு பார்த்தா ரொம்ப பேசுறியா என்று தேவ் அவளை ரசித்து பார்த்தான். நித்யாவும் அதே புன்னகையுடன், ஐயோ அப்படியே ஃபுல் ஃபோர்ஸை காட்டிட்டாலும், ஏய் வம்பிழுக்காதடி, அப்புறம் நீ தான் அவஸ்தைப்படுவான். நான் அழுதாதான் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே. ஆமாண்டி, நீ அழுதா ரொம்ப அழகாக இருப்ப. உன் கண்ணு அந்த பளிங்கி குண்டு, அது என்னை பார்க்கும் பாரு, தண்ணிக்குள்ளே துடிக்கிற கோல்டன் ஃபிஷ் மாதிரி துள்ளும் பாரு, அந்த அழகை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் என்றான். நித்யா அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். பார்த்துட்டே இருக்காதடி, கிட்ட வாடி. நான் வரமாட்டேன், போங்குதே. ஏய் நித்யா, எத்தனை நாள் ஆச்சுடி? கொஞ்சமாவது மருந்து குடிடி, உடம்பெல்லாம் வலிக்குது, கொஞ்சம் இதமாக இருக்கும் உன் இதழ் கொடுக்கும் முத்தத்தில் என்று நித்யாவை உற்று நோக்கினாள். அவள் சிரித்து கொண்டே இருந்தாள். இதுக்கு மட்டும் நான் வேணும், மற்றதுக்கெல்லாம் வர்ஷாவா? அவள் தான் உங்கள் ஃப்யூச்சர் ஒய்ஃப் ஆச்சே, அவள்கிட்ட கேளுங்க. இப்போ ஏண்டி அவளை இழுக்கிற? நீங்கள் அவளை இழுக்கிறதால தான் நானும் கேட்குறேன். நீயும் அவளும் ஒன்னா என்றான். அவளது புருவங்களை தூக்கியபடி, என்ன மீனிங்கில் சொன்னீங்க? இப்போ என்ன உங்ககிட்ட டபுள் மீனிங்லையா பேசுகிறேன்? சிங்கிள் மீனிங்கில் தானேடி சொன்னேன். சும்மா சமாளிக்காதீங்க தேவ், சொல்லுங்க. சொன்னால் நீ அழுவ என்றான். அப்போ வேண்டாம், நான் நல்ல மூடில் இருக்கேன், என்னை அழ விடாதீங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். அப்போ ஏன் கேட்குற என்று அவளின் கையை பிடித்து இழுத்தான். அவள் பதில் எதுவும் சொல்லாமல், என்னடி அமைதியாகிட்ட என்றான். அவள் அமைதியாக அவனது தோளில் சாய்ந்து கொண்டாள். என்னடி அப்செட் ஆகிட்டியா? ஏன் என்னை இவ்வளோ லவ் பண்ணுற என்று அவன் கேட்டதும் நித்யா எழுந்து, யாரு லவ் பண்ணுறா? நான் உங்களை லவ் பண்ணுறேன்னா? குட் ஜோக். ஏதோ தாலி கட்டின கணவனாச்சேன்னு பாசமாக நடந்துக்கிறேன், அவ்வளவுதான்.
உங்களை போய் அதுவும் நான் லவ் பண்ணுவேனா சொல்லிக்கொண்டு சிரித்தார். நிஜமா நீ என்னை லவ் பண்ணல? கண்டிப்பா இப்பன்னு இல்லை, எப்பவுமே உங்களை லவ் பண்ண மாட்டேன் என்று தேவை பார்த்து சிரித்தார். அவனும் சிரித்து கொண்டே, சரிடி, ஏதோ நம்மளை லவ் பண்ணுற போல கொஞ்ச நாள் கூட இருந்துட்டு போகட்டும்னு நினச்சேன். இனிமே உன் மேலே பாவம் பார்க்க மாட்டேன்டி. சரி, நீ என்னை லவ் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஒரு முத்தம் கொடு என்று சிரித்தான். முடியாது என்று எழுந்து அவனிடமிருந்து ஓடினார். ஏய், என்னால் எழுந்து வர முடியாதுன்னு ஓடுறியா? ஆமாம், எங்கே வந்து என்னை பிடிங்க பார்க்கலாம் என்று சிரித்தார். என்னால் எப்போவுமே எழுந்திருக்க முடியலன்னா என்னடி பண்ணுவ என்று தேவ் கேட்டதும் சிரித்த முகம் வாடிப்போய் அவனது காலில் அருகில் வந்து அமர்ந்தாள். அப்படி சொல்லாதீங்க தேவ், உங்கள் கையும் காலும் சீக்கிரமாக குணமாயிடும். நான் என் ராமன்கிட்ட தினமும் உங்களுக்காக வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன். சீக்கிரமாக குணமாயிடும், நீங்கள் கவலைப்படாதீங்க என்று கூறியவாறு அவனது மடியில் தலை சாய்ந்தார். அவன் தலையை மெல்ல தடவி கொடுத்தான். அப்போது கதவை தட்டும் சத்தம் கேட்டது. நித்யா எழுந்து போய் கதவை திறந்தார். வேலைக்காரர் நின்றிருந்தார். மேடம், உங்கள் 2 பேரையும் சாப்பிட வர சொன்னாங்க என்றார். சரி என்று நித்யா கூறிவிட்டு தேவை கூட்டிக் கொண்டு டைனிங் டேபிளுக்கு சென்றார். அங்கு அனைவரும் அமர்ந்திருந்தனர். அனைவரும் நித்யாவை ஏதோ வேற்றுக்கிரக வாசி போல் பார்த்தார்கள். அவர்களது பார்வை நித்யாவிற்கு எப்படி இந்த 4 நாட்களையும் கடத்துவது போன்று ஒருவித பயம் அவளுக்குள் இருந்தது. அப்போது அவனது 3 நண்பர்களும் அவர்களது மனைவி குழந்தைகளும் வந்திருந்தனர். நித்யா மருத்துவமனையில் கவிதாவிற்கும் நித்யாவிற்கும் ஒரு அன்பான பந்தம் ஏற்பட்டு இருந்தது. வருணை அவள் சகோதரனாக நினைப்பதால் கவிதாவை அண்ணி என்று அழைத்து கொண்டு சென்றாள். கவிதாவின் வருகை நித்யாவிற்கு ஆறுதலாக இருந்தது. அண்ணி, எப்படி இருக்கீங்க என்றாள் நித்யா. நான் நல்லா இருக்கேன் நித்யா, நீ நல்லா இருக்கியா என்று கேட்டார். வருணின் 5 வயது மகன் அஸ்வந்த் அத்தை என்று ஓடி வந்து நித்யாவை கட்டி கொண்டான். அவள் அவனை அன்போடு முத்தம் கொடுத்து தூக்கி கொண்டார். அந்த இடம் பேச்சும் சிரிப்பும் சத்தமுமாய் இருந்தது. அவர்களை அவரவர் அறைக்கு அனுப்பிவிட்டு நித்யா தேவிற்கு சாப்பாட்டை ஊட்டிவிட்டார். மேனகாவின் தங்கை கிருத்திகாவும் நர்மதாவின் தம்பி பெண் ரேவதி, அமர்நாத்தின் தங்கை பெண் அனன்யா மூவரும் தேவியை பார்த்து கொண்டிருந்தனர். மெதுவாக கிருத்திகா ஆரம்பித்தார். தேவ் மாமா பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்கும், ஆனால் தேவ் மாமா இப்போ சாஃப்டா இருக்க மாதிரி தெரியுது என்றாள். அவர்கள் மூவரும் தேவிடம் சிரித்து பேச ஆரம்பித்தனர். அவன் சாதாரணமாக அவர்களிடத்தில் பதில் கூறினான். அந்த நேரத்தில் வர்ஷா அவளுடைய 3 தோழிகளுடன் உள்ளே நுழைந்தார். தேவ் வர்ஷாவை மட்டும் அழைத்திருந்தான். ஆனால் அவள் தன்னுடன் வேலை பார்க்கும் 3 தோழிகளுடன் வந்தாள். வர்ஷாவை பார்த்ததும் தேவின் முகம் பிரகாசமானது. வா வர்ஷா என்றான். சாரி தேவ், நீங்கள் என்ன மட்டும்தான் வர சொன்னீங்க, ஆனால் எனக்கு தனியாக வர ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் என்றார். அதனால் என்ன வர்ஷா, நம்ம வீட்டில் இடமா இல்லை, எல்லோரும் டிஃபன் சாப்பிடுங்க என்றான். நித்யாவிற்கு தலை சுற்றியது. இந்த இடத்தை விட்டு சென்றால் போதும் என்றிருந்தார். தேவ் தலையை வலிக்குது, நான் ரூமுக்கு போகட்டுமா என்றார். ஏண்டி, இவங்களை பார்த்தோன்னா பயம் வந்துடுச்சா என்று நித்யாவை பார்த்து சிரித்தான். அந்த சிரிப்பு நித்யாவிற்கு எரிச்சலை உண்டாக்கியது. போதும் தேவ், இப்படி சிரிக்காதீங்க, எனக்கு நிஜமாவே தலையை வலிக்குது, நான் போகிறேன் என்று அவள் செல்லு போகும்போது கையை பிடித்து இழுத்தான். உனக்கு நான் எத்தனை தடவை சொல்கிறது, நீ என் கண் பார்வையில் தான் இருக்கணும், போய் அப்படி உட்காரு என்றான். தலைவிதியே என்று தலையில் அடித்து கொண்டு ஒரு ஓரமாக அமர்ந்தபோது அவளுக்கு துணையாக குட்டி பையன் அஸ்வந்த் ஓடி வந்தான். அவனை பார்த்ததும் நித்யா நிம்மதி பெருமூச்சு விட்டாள். அவனை தூக்கி மடியில் வைத்து கொண்டு பேச தயாரானாள். டே ரவி, என்னடா நடக்குது? என்னமோ கிருஷ்ணனை சுற்றி கோபியர்கள் இருக்கிற மாதிரி தேவ சுற்றி இத்தனை பெண்ணுங்க இருக்காங்க என்று சங்கர் கேட்டான். எல்லாம் பணம் தாண்டா, சொத்துக்கான சுயவரம் நடக்குது. 7 பேர் போட்டியில் கலந்துக்க போகிறாங்க. தேவ் யாரை தேர்ந்தெடுக்க போகிறானோ என்றான் ரவி. அப்போ நித்யாவோட கதி என்றான் சங்கர். அதோ கதிதான் பாரு, அவளே போய் ஓரமாக உட்கார்ந்துட்டா பாரு. தேவ உண்மையாக விரும்புகிறவளை ஓரம் கட்டிட்டான் தேவ். இங்கே இருக்கிறது எல்லாம் பணத்துக்கும் அவனோட அந்தஸ்துக்கும் தேவ் மனைவிங்கிற பெயருக்குமே நடக்கிற போட்டி. யார் வெற்றி பெற போகிறாங்களோ என்றான் ரவி.
வர்ஷா தானே தேவுக்கு பிடிச்சவ, வர்ஷா தானே இதில் வெற்றி பெறுவா, இது தெரிஞ்சது தானே என்றான் சங்கர். அதாண்டா உனக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். தேவ் என்ன நினைக்கிறான், என்ன பண்ண போறான்னு யாருக்குமே தெரியாது. வெயிட் அண்ட் சி. தேவ், நீ என்ன முடிவு எடுத்திருக்க? காலம் கடத்தினது போதும், எங்களுக்கு இன்னைக்கு ஒரு முடிவை சொல்லு என்று நர்மதா கூறினார். தேவ் சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். அனைவரும் அவனது முகத்தை பார்த்தனர். எனக்கு இந்த ஒரு நாள் டைம் கொடுங்கம்மா, நான் நாளைக்கு என் முடிவை சொல்கிறேன். எனக்கு வர்ஷாவை தான் பிடிக்கும் என்று அவன் முடிப்பதற்குள், ஏ மாமா, எங்களை உங்களுக்கு பிடிக்காதா என்று மூவரும் அவனிடம் சண்டைக்கு வந்தனர். தேவ் சிரித்தபடியே, இன்னும் நான் சொல்லி முடிக்கல. இது என் வாழ்க்கை சம்மந்தப்பட்டது. என் வாழ்க்கையில் ஒரே ஒருத்திக்கு மட்டும்தான் என் மனைவிங்கிற தகுதி இருக்குது. அந்த ஒருத்தி யாருன்னு நான் செலக்ட் பண்ணணும். வர்ஷாவை எனக்கு பிடிக்குன்னு தான் சொன்னேன். நான் செலக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லலையே. உங்கள்கிட்ட எல்லாத்தையும் நான் தனியாக பேசுகிறேன். யார் கூட எனக்கு ஒத்து போகுதோ அவங்கள தான் நான் என் மனைவியாக தேர்ந்தெடுக்க போகிறேன். நான் உங்களை புரிஞ்சுக்க எனக்கு டைம் வேண்டும் என்றான். நித்யா தேவியின் அருகில் வந்து ரெஸ்ட் ரூம் செல்ல வேண்டும் என்று கூறினார். அவனும் தன்னை அறையில் விட்டுவிட்டு செல்லுமாறு கூறினான். இதை காதில் வாங்கிய ரவி நித்யாவை பின்தொடர்ந்தான். நித்யா வெளியில் வரும்போது அவளை உள்தள்ளி பாத்ரூம் கதவை தாளிட்டான். டேய், என்னடா பண்ணுற? மரியாதை வெளியில் போ. ஏய், என்னடி ரொம்ப துள்ளுற? அன்னைக்கு என்கிட்ட தப்பிச்சிட்ட, இன்னைக்கு உன்னால் தப்பிக்கவே முடியாது என்றான். பொறுக்கி நாயே, அன்னைக்கு என்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணினதை ராகுல்கிட்ட சொல்லியிருந்தேன். அப்போவே உன்னை ராகுல் உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பார். ராகுலுக்கு என்னால் எந்த பிரச்சனையும் வேண்டான்னு தான் உன்னை விட்டுட்டேன். ஆனால் இப்போ நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நான் தேவோட மனைவின்னு தெரிஞ்சும் என்னிட்ட தப்பாக நடந்துக்க வர. இது மட்டும் தேவுக்கு தெரிஞ்ச என்னடி நடக்கும்? ஒன்றும் நடக்காது. அப்புறம் என்ன சொன்ன? மனைவியா? சிரிப்பு தாண்டி வருது. உன்னை மனைவியை ஒரு நாளாவது நினச்சிருப்பானா? நினைக்க மாட்டான். ஏன்னா உன்னை பற்றி அவன்கிட்ட தப்பாக சொன்னதே நான் தான். என்னடா சொல்கிற? இதுக்கே அதிர்ச்சி ஆயிட்டேன்னா? அவனை அதிகமாக குடிக்க வச்சு உன் மேலே தள்ளி விட்டதும் நான் தான். உன்னை தேவை கல்யாணம் பண்ண வச்சதும் நான் தான். ராகுலை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துடலான்னு நினச்சல, அந்த ராகுலை மொத்தமாக உன் வாழ்க்கையிலேருந்து தூக்கிட்டேன் பார்த்தியா? பாவம், அவன் நல்லவன். அவனால் உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு ஒதுங்கிட்டான். பொறுக்கி நாயே, ஏண்டா என் வாழ்க்கையை இப்படி சீரழிச்ச? என்னடா உனக்கு பண்ணினேன்? என்ன பண்ணினியா? அன்னைக்கு உன்னை தொட்டதுக்கு செருப்பாலை நான் அடிச்சல, மறந்துட்டியா? அதுலேருந்து உன் மேலே வெறிடி எனக்கு. அந்த வெறி அடங்கணும்னா உன்னை அடைஞ்சாதாண்டி அது அடங்கும். வெறி பிடிச்ச நாயே, மரியாதையாக வெளியில் போயிடு. சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிடுவேன். கூப்பிடு, தாராளமாக சத்தம் போட்டு கூப்பிடு. அப்படியே உன் மேலே திருப்பிடுவேன். நீ தான் என்னை இங்கே தனியாக வர சொன்ன. எங்களுக்கு ஏற்கனவே கள்ளத்தொடர்பு இருக்குன்னு சொல்லிடுவேன். நீ சொன்னால் எல்லாரும் நம்பிடுவாங்களடா. இரு, தேவுக்கிட்ட சொல்கிறேன். ரவி சத்தமாக சிரித்தான். பைத்தியமாடி நீ? அவனை தான் நீ 4 பேரோட தப்பு பண்ணவன்னு நம்ப வச்சிருக்கேன். அவன் நான் சொல்கிறத நம்புவானா, நீ சொல்கிறத நம்புவானா? நீ தான் என் கையை பிடிச்சி இழுத்துட்டு பாத்ரூமுக்கு போனேன்னு சொல்லுவேன். ஐயோ ஐயோ, தலையில் அடித்து கொண்டு அழுதா. உன்னை கெஞ்சி கேட்குறேன்டா, ப்ளீஸ் என்னை விட்டுடுறா. கிடைச்ச வாய்ப்பை விடுறதுக்கு நான் என்ன முட்டாளா? இதுக்காக எத்தனை நாள் காத்துட்ருக்கேன். ஏடி, தெரியாமல் தான் கேட்குறேன். அந்த சைக்கோ பைய உன்னை எப்படி கொடுமைப்படுத்துகிறான்? அவனை பிடிச்சி தொங்கிட்டு இருக்க. அவனை விட எந்த விதத்தில் நான் குறைஞ்சி போயிட்டேன்? டேய், யாரை பார்த்து சைக்கோன்னு சொன்னேன்? நீ தாண்டா சைக்கோ, பொம்பளை பொறுக்கி நாயே. ஏன் தேவ் ரொம்ப நல்லவன்டா. தேவ் தேவ் என்று அழுதான். மறுபடியும் ரவி சத்தமாக சிரித்தான். ஓ தேவா, நாளைக்கு யார் அவன் மனைவியாக வரப்போகிறாங்கன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கான். இங்கே பாரு, சம்மதிச்சின்னா 2 பேருக்கும் சுகம். இல்லைனாலும் இந்த வாய்ப்பை தவற விட மாட்டேன் என்று அவளை கட்டி அணைக்க முயற்சி செய்தான். போயிடு, உன்னை கொன்னுடுவேன், இல்லை நான் செத்துடுவேன் என்று அவனை பிடித்து தள்ளினான். அவன் ஒரு காட்டு மிருகமாய் அவள் மீது பாய்ந்தான். ஓநாயிடம் சிக்கிய கிளி போன்று துடித்தாள். அவளால் சமாளிக்கவே முடியவில்லை. அவளது ஆடைகளை அகற்ற முயற்சி செய்தான்.
அவளது மென்மையான கைகள் அவனுடன் போராட முடியாமல் சோர்ந்தது. அவளின் இதழின் அருகே மிக நெருக்கத்தில் வந்துவிட்டான். அவளுக்கு மூச்சு விட முடியவில்லை. அந்த சிறிய அறைக்குள் பொறியில் சிக்கிய எலியைப் போன்று மாட்டிக்கொண்டாள். அவனை கிட்ட நெருங்க விடாமல் போராடி கொண்டே இருந்தாள். அவளை அடைந்தே ஆக வேண்டும் என்ற வெறி அவனுள் அதிகமானது. விடுடா விடுடா பொறுக்கி நாயே, உன்னை அனுபவிக்காம இன்னைக்கு விடமாட்டேன்டி என்று அவளை இறுக்கி பிடித்தான். நித்யா தனது முழு பலத்தையும் ஒன்று சேர்த்து அவனது மர்ம உறுப்பில் தனது முட்டியால் ஒரு கிக் விட்டாள். அவன் வழியில் அவளை விட்டு பின்வாங்கும்போது வேகமாக கதவை திறந்து கொண்டு ஓடினாள். ஓடி அறைக்குள் நுழைந்து தேவை கட்டிப்பிடித்து கொண்டு கதறினாள். அவனுக்கு பதட்டமாக இருந்தது. என்னாச்சு நித்யா? ஏண்டி, என்னடி ஆச்சு? ஏன் இப்படி அழுகிற என்றான். அவளால் பதில் கூற முடியாத நிலையில் இருந்தாள். என்ன நித்யா, சொல்லுடி. அவளது முகத்தை கைகளால் பிடித்து நிமிர்த்தினாள். அவள் சமாளித்து கொண்டு, எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் வந்துடுச்சு. ப்ளீஸ் வேற எதுவும் கேட்காதீங்க. கொஞ்ச நேரம் உங்கள் அணைப்பில் இருக்க விடுங்க. ப்ளீஸ் தேவ், எதுவும் கேட்காதீங்க. சொல்கிற மனநிலையில் நான் இல்லை என்று அவனது நெஞ்சில் சாய்ந்தாள். அவன் புரிந்து கொண்டு அவளது முதுகில் கை வைத்து தட்டி கொடுத்தான். தேவ், எப்படி சொல்லுவேன்? அந்த பொறுக்கி பண்ணாட எப்படி வெறித்தனமாக என்கிட்ட நடந்துக்கிட்டான். அவன் உன் ஃப்ரெண்டு. நான் சொல்கிறத நீ நம்ப மாட்ட. அவன்தான் என்னை பற்றி உன் மனசில் விஷத்தை விதைச்சிருக்கானே. சாரி தேவ், உன்னை நான் தப்பாக நினச்சிட்டேன். உன் நிலைமையில் யார் இருந்தாலும் இப்படி தான் நடந்துக்குவாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தேவ். நான் என்ன பண்ணுறது? உன்கிட்ட என்னால் சொல்லவும் முடியலை, சொல்லாமல் இருக்கவும் முடிய. அழுகையும் ஆத்திரமும் அவளுக்குள் அதிகரித்தது. மனதில் நினைத்து கொண்டு பயத்தில் நடுங்கினாள். சற்று நேரம் சென்றது. கொஞ்சம் தன்னை சமாதானப்படுத்தி கொண்டாள். தேவ் என்று மெல்லிய குரலில் அழைத்தார். என்ன நித்யா என்றான் தேவ். இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க. வேலைக்கும் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவ்வளோ தூரம் ரெஸ்ட் ரூம் போக எனக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இல்லை. ப்ளீஸ், மேரேஜ் முடிகிற வரைக்கும் உங்கள் ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணிக்கவா? அவன் நித்யாவையே உற்று பார்த்தான். ப்ளீஸ் தேவ், மேரேஜ் முடிகிற வரைக்கும் தான். அப்புறம் நான் பழையபடி அங்கே போய்க்கிறேன். எனக்கு பயமாக இருக்குது என்று கலங்கிய கண்களுடன் கூறும்போது, ஏன், யாராவது உன்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாங்களா? சொல்லு என்று கோபமானான். இல்லை இல்லை தேவ், அப்படியெல்லாம் இல்லை என்று வேகமாக சமாளித்தாள். அவனை அவள் பரிதாபமாக பார்த்தாள். அவளது பார்வை அவனுக்கு ஒருவித பரிதாபத்தை ஏற்படுத்தியது. சரி என்றான். அவன் கூறியதும் அவனது நெஞ்சில் ஆழமாக தன் முகத்தை புதைத்து கொண்டாள். தேவிற்கு ஒன்றும் புரியவில்லை. ஏதோ நடந்திருக்கு, தன்னிடம் மறைக்கிறாள் என்பது மட்டும் அவன் உணர்ந்தான். அப்போது சட்டென்று கதவை திறந்து கொண்டு வர்ஷா உள்ளே நுழைந்தாள். தேவ் நித்யாவை கட்டி பிடித்து உள்ளதை பார்த்த வர்ஷா அதிர்ச்சி அடைந்து போய் நின்றாள். தேவ் கோபமாக, கதவை தட்டிட்டு வரணும்னு மேனஸ் தெரியாதா? இப்படி தான் அடுத்தவங்க ரூமில் உள்ள வருவியா என்றான். சாரி தேவ் என்றாள். பிசாசு, வந்துட்டியா? எப்போ பார்த்தாலும் எங்கள் 2 பேருக்கு இடையில வரதே வேலையாக வச்சிருக்க பிசாசு. நான் இருக்கிற பிரச்சனை இன்னும் பெட்ரோல் எடுத்து ஊற்ற வர என்று நினைத்து கொண்டே அவனை விட்டு விலகினாள். நித்யா வர்ஷாவை எடுத்து விடுவது போன்று பார்த்துவிட்டு ஓரமாக போய் நின்றாள். தேவிற்கு கோபம் குறையவில்லை. என்ன வர்ஷா, என்ன விஷயம் என்றான். அவள் சமாளித்து கொண்டு, கொஞ்சம் நேரம் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு தான் வந்தேன் என்றாள். வர்ஷா கூறியதை கேட்ட நித்யா, வெளியில் செல்லவும் பயமாக இருக்கு, உள்ளேயும் இருக்க முடியாது. இந்த பிசாசு வந்தால் இவன் நம்மளை கஷ்டப்படுத்துவான். இப்போ இருக்கிற வழியை என்னால் தாங்க முடியலை. இது ரெண்டும் சேர்ந்து அடிக்கிற லூட்டியை வேற என்னால் பார்க்க முடியாதே. எங்கே போகிறது என்று யோசித்தவள், கவிதா அண்ணி ரூமுக்கு போகலாம் என்று முடிவெடுத்தாள். தேவ், நான் கவிதா அண்ணியை பார்த்துட்டு வந்துடுறேன் என்றார். நீ ஏன் வெளியில் போகிற? நீ இங்கேயே இரு என்றான். இல்லை தேவ், நீங்கள் உங்கள் ஃப்யூச்சர் ஒய்ஃபோட உங்கள் ஃப்யூச்சரை பற்றி பேசுவீங்க. நான் ஏன் இடைஞ்சலாம்? ப்ளீஸ் தேவ், நான் போகிறேன் என்றாள். இவளுக்கு என்ன ஆச்சு என்ற யோசனையில் தேவ் தலையாட்டினான். வர்ஷா நித்யாவை பார்த்து சிரித்தா. சிரிக்கிறியா பிசாசு? நீ எல்லாம் சிரிக்கிற மாதிரி என் நிலைமை இருக்கு என்று நினைத்தவள் கவிதாவின் அறையை நோக்கி சென்றாள். அவளை மறுபடியும் வழிமறைத்தான் ரவி. இன்னைக்கு சாமர்த்தியமாக தப்பிச்சிட்ட. ஆனால் இந்த 4 நாளும் இங்கே தான் இருப்பேன். என்கிட்ட மாட்டாமல் போயிடுவியா என்று வெறித்தனமாக நித்யாவை பார்த்தான். வருணண்ணா, வருணண்ணா,
வருணை பார்த்துவிட்டு சத்தமாக அழைத்தாள். அவள் அழைத்ததும் வருண் அங்கே வந்தான். என்னம்மா, ஏன், என்ன என்று ரவியை ஒரு பார்வை பார்த்தான். ஒன்றும் இல்லடா, பேசிட்டு இருந்தோம், உன்னை பார்த்ததும் கூப்பிட்டாங்க மேடம் என்று சமாளித்தான். நித்யாவை முறைத்தபடி சென்றான். நித்யா, ரவி எதுவும் உன்னிட்ட பிரச்சனை பண்ணானா என்று வருண் கேட்டதும் வேகமாக சொல்ல வந்தவள் ரவி கூறியது ஞாபகத்திற்கு வந்தது. நீ சொல்றதை யாரும் நம்ப மாட்டாங்க என்று நினைத்தவள் வேதனையுடன், ஒண்ணுமில்லண்ணா, அண்ணியை பார்க்க வந்தேன் என்று சமாளித்தாள். இருவரும் அறைக்குள் சென்று பேசி கொண்டிருந்தனர். நித்யா, நான் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காத என்று கவிதா நித்யாவை பார்த்தாள். சொல்லுங்க அண்ணி என்றாள். தேவ அண்ணா நாளைக்கு யாராவது ஒருத்தர் பேரை சொல்லி எல்லாரும் சம்மதிச்சிட்டா நீ என்ன பண்ணுவ என்று கேட்டாள். நித்யா கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தாள். தெரியல அண்ணி, ஆனால் எனக்கு என் தேவ் மேலே நம்பிக்கை இருக்கு. என்னை அவர் கைவிட மாட்டாருன்னு. அதுக்கு மேலே ஆண்டவன் விட்ட வழி நிறைய அனுபவிச்சிட்டேன் அண்ணி, இன்னும் எவ்வளோ அனுபவிக்கணும்னு தெரியல என்று கூறும்போது அவளது கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டியது. கவிதா பரிதாபமாக பார்த்தாள்.